ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பெட்டிக்கடைகளில் கிடைக்கக்கூடிய மல்மல் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், ஜீனி 150 கிராம், ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஒட்டாமல் வரணும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். மாவு இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே சப்பாத்தி கல்லில் போட்டு திரட்டி எடுத்துடலாம். எல்லா உருண்டைகளையுமே நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டி முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். பொரித்து எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருந்ததை இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த பூரி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டு அழுத்தி விட்டுக்கணும். இது ரொம்ப உப்பி வந்துடக்கூடாது. இதே மாதிரியே எல்லா பூரியையும் பொரித்து எடுத்து மடக்கி விட்டு நல்லா பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஜீனி பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி விட்டு அதில் ஜீனியை சேர்த்து பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி பாகு லைட்டாக கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பொரித்து எடுத்த பூரி எல்லாத்தையும் இதில் போட்டு பரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மற்றும் கிறிஸ்பியான மல்மல் பூரி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.